ஹாய் ஹலோ கைஸ், விஜய் டிவில ஒன் ஆஃப் த டாப் டிஆர்பியில் இருக்கக்கூடிய சீரியல் பாக்கியலட்சுமி இன்னைக்கு கிளைமேக்ஸ் ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கேக் வெட்டி பார்ட்டிலாம் கொண்டாடிருக்காங்க. அதுக்கான பின்னணி என்னன்றது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். அதாவது விஜய் டிவில ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் டிஆர்பி இருக்கக்கூடிய அதிக ஃபேன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லலாம். லேடிஸ்க்கு இன்ஸ்பயரான ஒரு சீரியல் பாக்கியலட்சுமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கும் அதிகமாக வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த சீரியல் என்னைக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது 2024 முடிய தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் மாதிரி பரவிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் 2025 மிட்ல தான் முடிக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களோ என்னமோ. சீரியலோட நிலைமை கொஞ்சம் மந்தமாக போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ இதுக்கப்புறம் கதையெல்லாம் வச்சு நம்ம ஒன்றும் ரன் பண்ண முடியாது, மக்களா பார்த்து போதும்பா நிறுத்துங்க சொல்றது முன்னாடி நம்மளே நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் எண்ட் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃபீலிங்கோட கண் கலங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் பேசியிருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் ஒரு ஃபேமிலி மாதிரி ரன் ஆகி போயிட்டு இருந்தாங்க. நடுவில் ஸ்வாப்புகள் இருந்தாலும் பட் சீரியல்ன்ற ஆர்டிஸ்ட் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்ததால அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேக் கட்டிங் பார்ட்டியும் ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு. கிளைமேக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சுட்டாங்க. டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சீக்கிரமாக கொஞ்ச நாள்லேயே கிளைமேக்ஸும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியல் நடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், அதாவது மெயின் பாக்கியலட்சுமின்னு சொல்லக்கூடிய அவங்க சுசித்ரா, இப்போ அடுத்த ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வாய்ப்புகள் கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவும் பேசி போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்க ஒரு ஃப்ரேமில் இருக்கிறதால அடுத்த ஒரு சீரியலையும் இவங்க பார்க்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஹீரோனியாக இதே மாதிரி ஒரு கேஸ்ட் கிடைக்குமான்றது கொஞ்சம் டவுட் அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.